கொஞ்சம் பெருமையிலோட நிக்கிற மாதிரி கிடையாது சரியா. அம்மா வந்து பக்கத்து காணியம் வந்து விலைக்கு கொடுக்க போறாண்டு ஒரு கதை ஒன்று வருது. ஆமா எனக்கு தெரியுங்களா அந்த காணியை விலைக்கு? அது இல்லை ஒரு ஆளுக்கு காய்வாசனவருக்கும் வணக்கம். நான் காய்தான் அம்மா. ஓகே இன்ட்ரோ வந்து அடுக்கே பார்த்துட்டு பிஎல் ஏதோ அண்ணாண்ட காணிக்க வந்து நிற்கிறான் அன்னைக்கு போகிறாங்க. ஓகே இல்லை அடிக்கடி இல்லை ஒரு 4-5 நாளாக வரும். நிறைய நாட்களுக்கு பிறகு வந்து எங்களுடைய அண்ணாண்ட காணிக்க, அதாவது எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாண்ட காணிக்கில் வந்து நிற்கிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாண்ட காணிக்கில் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் மாற்றம் சொல்லலாமே நம்ம. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேலையில் வந்து வீட்டு வேலை என்று சொல்கிறது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த வேலியல் வந்து ஃபஸ்ட் கட்டமாக வந்து அண்ணா வந்து அடைக்க தொடங்கிட்டான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியை வந்து உங்களுக்கு காட்டுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ அண்ணாண்ட காணிக்க ஒரு 6 மணிக்கிட்ட வேறு அம்மா சொல்லியிருந்தா வந்து இப்படி விறகு இல்லாமல் இருக்குது, காணிக்க வந்து குப்பையில் ஒன்றுமே எரிக்க விடாமல். ஏன்னா அந்த பேம்பு தரைச்சது தானே, அந்த பேம்பு இந்த இதுவள் வந்துலாம் காஞ்சி போய் கிடக்கு. சும்மா டைமில் வந்து சும்மா எரிக்கலாம் தானே. அதாவது இப்போ என்னண்ட ஒரு சும்மா சமையல் செய்ய சும்மா அதையும் சேர்த்து செய்யலாம் தானே. இப்போ சிலிண்டரில் வந்து கூடுதலாக வந்து சமைக்கிறது. அதே சமயம் வந்து இப்போ காணிகள் என்னென்ன காணிக்க விறகு எடுத்து வெட்டியை கசிவ மாட்டாமல் பார்த்தீங்கன்னா காட்டுக்கும் வெட்டு கத்தி இருக்கும், வெட்டு கத்தியோட வந்து நிற்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய காணிக்கில் வந்து நிற்கிறோம். அதாவது இப்போ என்ன வேலை வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியை வந்து காட்டுவோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பெறும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலில் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக வர நீங்கள் ஏன்டா எங்களுக்கு ஒரு வகையில் வந்து உயர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய காணியில் வந்து என்ன வேலை நடந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சமயம் வந்து அம்மா வந்து பக்கத்து காணியை வந்து விலைக்கு கொடுக்க போகிறாண்டு ஒரு கதை ஒன்று வருது. ஆமாம் எனக்கு தெரியுங்களா அந்த காணியை விலைக்கு? அது இல்லை ஒரு ஆளுக்கு சொல்லியாச்சோ இல்லை காணியை ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஏலம் மாதிரி எப்படி போட்டால் தர மாட்டீங்களே, தரமாட்டீங்க போல. சரி அம்மா வந்து என்ன கழிச்சு விட்டுட்டேன். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியை வந்து அந்த காணியுமே உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியை வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அண்ணாண்ட காணிக்கு வந்து என்ன ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது சொல்லி இப்போ அம்மா வந்து இப்போ அண்ணாண்ட காணி வந்து இப்போ 2ஆக வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதாவது வந்து இவ்வளவும் தான் அண்ணாண்ட காணி. அம்மா அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தூண் போட்டிருந்த ஒரு மட்டத்தோட வந்து இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேலியெல்லாம் அழைச்சிக்கிறாங்க. வந்து விற்கிறதுக்கு இருக்கிற காணிங்க நீங்களும் வந்து வேணுமெண்டா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணலாம். அதே சமயம் வந்து கோல் பண்ணலாம். நீங்கள் தகனம் எல்லாம் பூட்டிக்கிறாங்க. நம்ம நல்ல வடிவாக இருக்கேன். நாங்கள் அருவாசியாக பிடிச்சிருக்கிறோமே இந்த காணியை. அருவாசி அப்படி இரவு நேரம் வந்து வேலை செஞ்சது. அதுதான் வந்து இப்போ தகரம் வந்து இந்த ரயில் தண்டவாளம் மாதிரி வளைஞ்சு போடுறாருங்க. அதோட ஏற்ற முறைக்கம் பக்கமாக உயர்த்திருக்கலாம். இரவு தானே அடித்தது. இது முன்னமே வந்து நாங்கள் வேலை செய்ய போகிறோம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நாங்கள் செய்யலை. நம்ம இதே அம்மா நீங்கள் கேட்ட பிறகு அம்மா தாங்க வெட்டி பார்ப்போம் இருக்கோம். உங்களோட ஆசையே எனக்கு எடுப்பான் பிறகு அம்மாண்ட ஆசைப்படி கொஞ்சம் உறவுண்டா நாங்கள் வெட்டி கொடுத்தோம்டா அம்மாண்ட மனசு வந்து திருப்தி ஆகும். இல்லை இது பச்சை வெறியம்மா, பச்சையை விடையடா இது என்னன்னு சொல்றது, கத்தி சரியில்லையம்மா. கத்தி என்ன செய்யணும், ஒரு குத்தியை வச்சு தான் வெட்டி வெட்டணும். இது நாங்கள் புற ஒரு நாள் வெட்டி காட்டுவோம். ஓ ஏன் விட்ட போவீங்களே? அது சரியான மஞ்சிப்பா பள்ளிக்கூடம் டியூஷன் போறான் சுரந்து. நேற்று பார்த்தீங்கன்னா எங்களோட மாமாங்க அத்தனை ஹஸ்பண்டுக்கு வந்து நேக் அடிச்சு போட்டு நம்ம அவன் நேற்று விதவாக கொண்டு போனது ஆளை. அதுதான் இந்த கத்தி வந்து ஒரு கணக்கான கத்தினாவா வெட்டி எடுத்துக்கலாம். இது பெரிய கத்தியாக இது வந்து என்னன்னு சொல்றாங்க, கத்தியால் வெட்டுறதுக்கு தான் அந்த கத்தி சாய். இது ஆட்ட கம்பாம்டா அந்த நூல் அந்த கண்ணோட்ட என்ன செய்யணும்னா பிளக்கும். அம்மா வந்து சொல்றவா வேலையில் வந்து செய்யணும். அப்பதான் உடம்பு வந்து வருத்தங்கள் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சுகர், கொலஸ்ட்ரால், அதான் உண்மையிலே என்னன்னு சொல்கிறேன், அந்த வருத்தங்கள் வந்து
வரக்கூடாண்டா நாங்கள் வேலையில் வந்து தொடர்ச்சியாக வந்து செய்வோம். எங்க நாங்கள் பைக் நீங்களுமே மறக்காம இந்த பகரம் வந்து அடைக்கிறது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுவா. என்னம்மா தப்பானி கட்டி விட்டுட்டோ அடே அடே கல்லிடா அந்த அம்மா வரேன் அடே 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 இப்போலாம் வந்து மிச்சம் வேம்பு நம்ம வேம்பு விறகு வந்து விட்ட வேம்பு இது இப்போலாமே ஆனால் இருக்காது இந்த நல்ல எரியாது தெரியுமா இருக்கா அதான் பிரச்சனை. அதெல்லாம் நம்ம வந்து எரிக்க விடையில இல்லாடி ஓ ம் எங்களை காணின்றபடியாக பிரச்சனை இல்லை. நம்ம வேறு இதெல்லாம் எடுக்கிறோம் என்ன வேறு ஆக்கள்னா எடுக்கவே இல்லை. காணிக்காலே போயிடலாம். இத்தனைக்கும் வேறு ஆக்கள்னா அடைச்சிருப்பினோம். காணி இல்லை காணி எல்லாம் ஃபுல்லாக வந்து அடைச்சிருப்பாங்க. மீன்ஸ் கையுள்ளே இல்லை மீன்ஸ் உங்களுக்கு சரி அங்கே பார்த்து செய்கிற மாதிரி இருக்கிறாங்க வீடியோ எடுக்கிறீங்க உங்களுக்கு ஆ கொஞ்சம் ஒரு எடுத்தாலும் அதை இடிச்சு விடலாம். ஆனால் இடிக்கலாம். ஆனால் நல்ல உறவு தான். இது மினாக்கட்டு ஒரு குத்தியை ஒன்று வச்சு போட்டாமா இது வந்து மினாக்கட்டு வெட்டணும். ஒரு ஆள் எடுத்து தர நல்ல கத்தி என்ன வெட்டலாம். என்னண்டு பூ போடலாம். அதான் உடம்பும் போட்டுக்கிறானே. சரி ஓகே தொடர்ச்சியாக வேலை செய்யணும் பார்ப்போம்மா. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வினஸ் வந்து நிற்கிறேன். வினஸ் வணக்கம். நீங்கள் வட்டுங்கம்மா வட்டுங்க. ஓகே வட்டுங்கோ. வட்டிங்க எவ்வளோ அப்புறம் கொண்டு போகிறோம். இப்போலாம் காணுமேம்மா உங்களுக்கு காணும் அதுண்ணே அங்களே காணும். மினிஸ் உங்கள் இருக்கா காணியா மினிஸ் இங்கே இருங்க. இவ்வளோ வந்து பிரித்து கிடக்கு காணியை. அதாவது அந்த பூவரசோடு இருக்குது. அந்த பூவரசோட வந்து காணி வந்து முடியுது. எங்கட இங்கே வந்து அடிக்கையில் நேரம் போயிட்டுனபடியாக வந்து அடிக்கையில் இதில் இந்த காணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இவ்வளோ வந்து அண்ணாக்குன்ற ஒரு ஒதுக்கப்பட்ட காணி. இங்கால பார்த்தீங்கன்னா அம்மா வந்து விற்க போகிறான்னு சொல்கிறா. அப்படி தெரியல. நான் சின்ன இடம் என்ன பார்ப்போம். உனக்குண்டாலும் தரேன் தானே இந்த பிள்ளைகளுக்குண்டாலும். ஓய் நான் புறாவுலாண்டா நிறைய கிடக்கிறேன் பாப்பா புறாவு. இதில் இந்த பம்பு இது நான் ஃபுல்லாக வந்து தரிச்சாச்சு. இதெல்லாம் பம்புனா ஓடாது. உணா என்ன இந்த வேலை இந்த வீட்டு வேலை வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் இருக்குது. இப்போ கொஞ்சம் நாள் போ வந்து அண்ணா வந்து செய்ய தொடங்கிடுவான். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஆனால் தகரம் வந்து இந்த மண்ணோட போட்டிருக்காங்க. நம்ம கடல் கட்டாதோ. ஓ இந்த வடிவா அடிச்சிருக்கணும். இந்த தகரம் வந்து லீக் ஆகி கிடக்கு. கொஞ்சம் வேணும்
இப்படி வச்சு அடிச்சிருக்கணும். இதில் ஒரு ஆணி ஒன்று வரணும், அப்போ தான் வேலை செஞ்சது நீட்டாக இருக்கும். சரி ஆமாம், இவ்வளோ அப்புறம் காணுமே உங்களுக்கு இன்றைக்கு பினாஸ். சரி நாங்கள் வீடியோ முடிப்போம் என்னம்மா. சரி ஓகே, பார்த்தீங்களா எங்களுடைய காணிக்கில் வந்து கொஞ்சம் வேலை வந்து செய்து கொண்டு இருந்தாங்க. கொஞ்சம் நாங்கள் அப்புறம் வெட்டிக்கிறோம், நிறைய வெட்டத்தான் பண்ண ஒரு ஆளை பிடிச்சி தானே அது வெட்டலாம். அது நிறைய இதாக பார்த்தீங்களா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே இருக்கும் ஒரு கஞ்சலாகவே கிடக்க எரிச்சு விட்டால் ஒரு செகண்டுக்குள்ள எரிஞ்சு முடிஞ்சு போடும். அதாவது இப்போ இதாக இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் வெறும் மேலோட நிற்கிற மாதிரி கிடாது. சரியா அட இங்கே வாடாகும் என்னென்னம்மா காயம். ஆனால் இது காயிறக்கு இருக்குது நம்ம. பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக வந்து நாங்கள் எங்களுடைய காணி வந்து சும்மா சின்ன ஒரு அப்டேட் ஒன்று காட்டினாங்களா. அதாவது இந்த தகரம் வந்து அடித்த ஒரு சும்மா நார்மலாக வந்து காட்டினாங்க. தண்டவளம் மாதிரி கிடக்குது. சரி ஒரு கொஞ்ச நாள் போக வந்து வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமே நம்ம. எப்படி ஒரு கிலோமீக்குள்ளே வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதை வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ எடுக்கலாம். அதுக்கு முதல் வந்து அதாவது நேற்றைய தினம் கூட ஒரு பழையில இருந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஆள் வந்து கால் பண்ணியிருந்தாங்களா. அதாவது அந்த கேம்பஸில் படிக்கிற பிள்ளைந்த ஒரு ஹெல்ப் சம்மந்தமாக வந்து படிப்பாளையே வந்து அந்த பிள்ளை வந்து அந்த படிப்பாளையை வந்து அந்த காசில்லாவடியாக கேம்பஸை விட்டு வேற போகுதுண்டு ஒரு இதோண்டு வந்து கதைச்சிருந்தாங்களும். மிகமே சொல்லிக்க வந்து சரியான முறைக்கு கஷ்டமாக கிடந்துச்சு. பாப்பம் கொஞ்சம் பேர் யாருக்கிறோன்னே கதைச்சிட்டாலும் அவங்களுக்குமே ஒரு ஏற்ற ஒரு உதவியை வந்து நாங்கள் செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த விஷயத்தையும் இருக்கா பார்க்கணும். சரி ஓகே, இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களோட சேனலுக்கு பெஸ்ட்டாக வர்றீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ உடனே கூட மேடம் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. பாய்.